பச்சலோக கண்ணி அம்மா வணக்க பவனி வரவே கண்டத தெய்வம் என்ன ஓடி ஓடி இழைக்கும் போது இந்த மக்களையும் தான் அழைக்க இந்த மாதாவி வந்துடுவா என்ன வேலையில எப்படி வர கூட நல்ல கண்ணி தள்ளி போனா தள்ளி போய்க்கலாம் என்ன சின்னஞ்சிறு வயசிலே விவாதம் நானுவே என்னுடைய அக்காவை பண்ணிட்டாரு. அப்போது உத்தமி நானும் அல்ல தானோட ஒருங்கத்தை சேர வேண்டும் மனதிலே நினைக்குமல்ல கேட்கும் போது அம்மா இது ஊராது மக்களம்மா ஊராரை விட்டு நீ வர வாங்கி வந்து தரவு கேட்டாங்க. அப்போ ஊராது மக்கள் எல்லாம் அம்மா இது தஞ்சாவூர் ராஜ்யம் தஞ்சாவூர் அரசுகிட்ட போய் உத்தரவு வாங்கி வந்தையானால் உடன்கட்ட ஏறமா ஊராதும் சொல்லிட்டான். அப்போது தமையும் அங்கே ஓட்டம் வெறி நடையா அங்கே தஞ்சாவூர் அரசுகிட்டே விளக்கி அடி வணிந்து அதை கண்டலிட்டு கண்டு. அப்போது ராசனும் நானுமல்ல யாரம்மா பெண்ணி அஞ்சாம இங்க வந்தா என்று கேட்டவுடன் அப்பா நாமோ உத்தமி தானுமல்ல அம்மா நாங்கள் மோகனூராலையிலே அத்தானு பத்தியா வந்து வந்தோம். அத்தானு சத்தங்கள் திண்டியே சிவலோகம் பண்ணிட்டாரு. எனக்கு உடன்கட்ட ஏறுவதற்கு நீங்க உத்தரவு தர வேணும் என்று கேட்டாள் உத்தமியும். அப்போது அம்மா நீ உத்தமி மையானால் என்னிடம் ஓய்வேசா பிள்ளை செவிடு உண்டு அது வகேசி வந்தையானால் நான் உத்தரவு தரேன் என்று கேட்டா சொல்லிவிட்டார் ரசன். அப்போது உத்தமி தானும் இல்லை எடுத்தால் முடி சொந்து எந்தினால் அவிலையை
கரைக்கி மடமடன்னு ஓடியல்ல அம்மா காவேரி அம்மா நீ கடவுள் ஓடியம்மா உங்கள்கிட்ட நகனங்கை முழுகி கைலங்கிரி கிராடி அகே நீதளம் முழுகி அகேனிக்கரையே நீராடி அங்கே வாரி மயில் முடிந்து அழகிரி பொட்டு வைத்து இன்றைக்கு வைத்த பொட்டு நீரூடி வாழ வேண்டும் என்று காவேரி அம்மா கிட்டே கணத்த வரம் வாங்கியல்ல அப்போது மீதானும் அல்ல அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து அந்த அரமணிக்கு முன் வந்து நிற்காதே அப்போது ராசனும் தானும் அல்ல வாகேசா குழந்தை தண்ணி கையிலே எடுத்து வந்து நிற்காதே அப்போது மீதானும் அல்ல அப்போது ஆகாசவாணியும் இந்த பூமாதேவியும் மனதிலே நிற்குமல்ல இந்த வாரிகே தீர்த்தத்தை இந்த குழந்தை மேல் இழுத்தவுடன் ஒரு குழந்தையும் தானுமல்ல அம்மா அப்பா என்று அதனையே ஓடி வந்து உழவனும் அப்போது அனமைய ராசனும் தானுமல்ல அம்மா நீ கலிகத்தே உத்தமி தானும் அம்மா என்னட்டே 12 ஆண்டு காலமாக என் கோட்டையிலே மத யானை ஒன்று இருக்கிறது நீ அடக்கி அந்த யானை உத்தரவு தரன் என்று சொல்லிவிட்டார் அதன் அப்போது உத்தமி தானுமல்ல அதை தன் கையில் எடுத்து அந்த யானை கட்டும் காயம் போய் அந்த வாரியே தீர்த்தத்தை அணை மேல் ஒழித்தவுடன் தும்பிக்கை கைபிடித்து நாளை வீதி யானை மேல் ஏறி வந்து நாளை வீதி சுற்றி வந்து இந்த அரமணிக்கு முன் வந்து நிற்காதே அப்போது ராசனும் தன்னுமல்ல அம்மா நீ கலியுகத்திலே நீ கண் கண்ட தெய்வம் அம்மா உனக்கு தானையும் வெகுமதியா தாரன் என்று சொல்லியே நாங்கள் கொடுத்தாரும் நீ வாங்கியல்ல அடிமடியில் கட்டியல்ல கரூர் வழியாக வரும்பொழுது இந்த வட்டு நூல் சட்டி மக்கள் அணை மேல் போற பெண்ணே எங்களுக்கு ஒரு உத்தரவு வேணும் என்று கேட்டுட்டார்கள் அப்போது கரூரி வீதியிலே அங்க வாகேசா பிள்ளை தண்ணி வாகேசி வைத்து மோகனூர் வந்தடைந்தார் அந்த கலராமணி மேடையிலே சந்தன கட்டி சதுரம் போத்தி வளர்த்தி அங்கே குங்கும கட்ட வெட்டி சதுரம் போத்தி வளர்த்தி மச்சனும் குழந்தனும் நீ 4 பேர் குண்டுமப்பா நான் அத்தானோட உடன்கட்ட எறிகிறேன் நீங்கள் என்னை தேர்மிடத்திலே ஒரு எலுமிச்சங்கனியும் பூச்செண்டும் கண்ணாடியும் ஒரு முந்தாணி பசுகமும் வேகாமல் இருக்குமப்பா அண்ணி எடுத்து வைத்து அடுவெட்டி தெய்வமாக கொண்டாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 1000 வீடு உண்டு வந்துட்டார் என்னப்பா வாழ்ந்திகளே நீ அண்ணனும் தம்பியும் மாமனும் வைத்தனரும் கூட்டங்குலையாம இந்த பூ அடாம அழகான திட்டமும் சிவாயும் ஒரு கையிலே உடுக்க நீ 2 கையிலே வாங்கி சந்தோஷம் வச்சிருந்து